விஜய் என்ற அந்த 3 எழுத்தை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது இல்ல. ஆமா, விஜய் சார்க்குள்ளதான் அம்மாவும் அடங்கி இருக்காங்க, சினிமாவும் அடங்கி இருக்காங்க. பிள்ளை மட்டும் இல்லம்மா, அவன் ஒருத்தன் தான் எனக்கு ஃப்ரெண்டு. சினிமாவில் யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவன் ஒருத்தன் தான் எனக்கு ஃப்ரெண்டு. பிள்ளை எல்லாமே எல்லாமே இன்னைக்கு சினிமாவே அப்படி பாத்தீங்கன்னா. அதனால உண்மையா லவ்லி. அவளுக்கே தெரியும், நான் அது சொல்லுவேன்றது அவளுக்கே தெரியும். என்ன நான் அவளே சொல்லுவா, அவளுக்கே தெரியும், நான் அது சொல்லுவேன்றது அவளுக்கே தெரியும். என்ன நான் அவளே சொல்லுவா. ஓகே சார், இப்போ உங்களுக்கான கேள்வி சார். ஷோபா அப்படின்ற ஒரு நபர் உங்களுடைய லைஃப்ல இல்லைன்னா உங்களுடைய இந்த 50 வருடங்கள் எப்படி இருந்திருக்கும்? சூன்யமா இருக்கு. இப்ப எப்படிமா இருக்கு அதை கேட்கும் போது உங்களுக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த உயர்வு கிடைச்சிருக்காரு. அவர்கிட்ட என்ன நல்ல குணம்னா, ஒரு சிலர் என் புருஷன் என்ன படம் பண்ணாலும் சூப்பர் சூப்பர் பாருங்கள, இவளை நான் படம் முடிச்சு ப்ரிவியூ, அப்போலாம் ப்ரிவியூ காட்டுவோம் எல்லாருக்கும், இப்பதான் கிடையாது. இவளை ப்ரிவியூ வர்றான்னா பயந்துகிட்டே இருப்பேன். படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சொல்லலாம்ல, படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. அங்கேயே அஸ்டன்ஸ் அத்தனை பேர் இருப்பாங்க, கும்பல், என்ன படம் எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கடிச்சிருவான். பலூனை உடைக்கிற மாதிரி உடைச்சிடுவேன். ஷோபாமா, உங்களுக்கும் தளபதிக்கும் காமனான விஷயம் இது, 2 பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் இதுதான். என் மகன் என்னை போல் இந்த விஷயத்துலனா எதுன்னு சொல்லுவீங்க? நானும் விஜயும் ஏறக்குறைய என்ன சொல்றது, ஒரே வேவ் லென்த்லயே இருப்போம். அது அது விஜய்க்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் பெருசாக எதுவும் ஆர்குமெண்ட் எல்லாம் வந்தது கிடையாது. நான் விஜய் என்ன பேசினாலும் சரி, நான் என்ன பேசினாலும் சரி, 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஒரே 2 பேருமே ஏறக்குறைய ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருப்போம். இப்போ போய் மீட் பண்ணால் கூட நான் ஜாக்கிரதையாக ஹர்ட் பண்ணாமல் 2 வார்த்தை பேசினா கூட ஹர்ட் பண்ணாமல் பேசணும்னு நினைப்பேன். விஜய் அதுக்குமே இல்லை, அவர் ஹர்ட்னா என்னன்னே தெரியாது. அதனால அது ரொம்ப அழகாக பேசுவார் அவர். அவருக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட இருந்து இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நான் ஒரு தடவையும் கற்றுக்குவேன். அந்த மாதிரி தான் எனக்கு விஜய்கிட்ட நான் விஜய் அட்மையர் பண்ணுறது. நாங்கள் 2 பேரும் ஒரே லக்னம், நானும் கடக லக்னம், விஜயும் கடக லக்னம். அதனால அப்படி இருக்கிறோமோ என்னமோ தெரியல. நீங்க செல்லமா அவர் என்னமா கூப்பிடுவீங்க? நான் ஜோன் கூப்பிடுவேன். அப்படிங்களா? ஏன் அந்த வார்த்தை? ஜோசப். அப்படி, அதனால ஜோன் கூப்பிடுவீங்க இன்னி வரைக்கும்? ஆமா. ஆல்ரைட், சூப்பர். ஐயா, இப்போ உங்களை அதே தான் கேட்க போறேன். உங்களுக்கும் விஜய் சாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், என் மகன் என்ன மாதிரி தான் இந்த விஷயத்துல அப்படின்னா எது சொல்வீங்க? அந்த விஷயத்துல நான் காண்றேன், எப்படி என் படங்களை பார்த்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நான் விஜய் நல்லது பண்ணா பாராட்ட மாட்டேன், தப்பு பண்ணா உடனே படத்துலையும் சரி லைஃப்லையும் சரி அவன் என்ன செஞ்சாலும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அப்பேன். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு அவன் தான் எல்லாம், அதெல்லாம் வேற விஷயம். அதை தாண்டி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவன். இப்போ ஷோபாட்ட இருக்க அந்த இட்டிகை சீன்ஸ் இருக்குல்ல, சொன்னால அது என்கிட்ட கிடையாது. அவர் குழந்தையா இருந்தப்போ நான் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு படிக்கலைன்னா ஸ்கேல் வச்சு தான் அடிப்பேன். ஸ்கேல் வச்சு தான் அடிப்பேன். உடனே சிவந்து போகும், நானே எண்ணெய் போட்டு தேப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அதே குழந்தையா நான் மனசுல வச்சுக்கிட்டு அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அது தப்புன்னு தெரியுது, பட் என்னால அது மாற முடியல. அது ஒண்ணு எனக்கு தப்புன்னு தெரியுது. நான் அவரு இங்க போயிட்டாரு அப்படின்னு தெரியுது, எனக்கு வெளியே போகும்போதெல்லாம் தான் தெரியுது விஜயோட அப்பா அப்படின்னு. பட் எனக்கு அந்த ஸ்கேல்ல அடிச்சதே எனக்கு அப்போ குழந்தை, இந்த 5 வயசு 6 வயசுல படிக்கலைன்னா, அது எங்க தளபதி எங்க போனாலும் உங்களுக்கு மகன் தான் சார், நீங்க தூக்கி வளர்த்த அந்த ஒரு மைனஸ். விஜய் மாறவே இல்லை, ஆமா, அப்படியே தான் இருக்காரு.